வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ 6ஆம் தேதியிலிருந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. சாரி, கவுன்சிலிங் இல்ல, ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ எல்லாருமே விழுந்தடிச்சு 6ஆம் தேதி 7ஆம் தேதியிலிருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, ஒன்னும் இவ்வளவு அவசரப்பட்டு நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அவசியமே கிடையாதுப்பா. ஒரு மாசம் டைம் இருக்கு. ஏன்னா எல்லாருமே நெட்ல எடுத்த +2 மார்க்கை அப்லோட் பண்றீங்க. அவங்க செல்ஃப் அட்டஸ்டட் டெம்பரரி மார்க் ஷீட் ஸ்கூல்ல உங்களுக்கு டிசி தரும்போது டெம்பரரி மார்க் ஷீட் வித் HM சிக்னேச்சரோட கொடுப்பாங்க. அப்படி இல்லையா 1 வீக்ல நீங்களே நெட்ல இருந்து உங்களுடைய +2 மார்க்கை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது நீங்களே கையெழுத்து போட்டு நீங்க அப்லோட் பண்ணலாம். ஆனா இப்போ நெட்ல அது என்னது, ஒரு yellow கலர் வயலட் கலர்ல ஒரு பேப்பர் நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்கல்ல, ஸ்கிரீன்ஷாட், அதை அப்லோட் பண்றீங்க. அதை அப்லோட் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, இப்போ இன்கம் சர்டிபிகேட். யாருக்கு இன்கம் சர்டிபிகேட் மஸ்ட்னா, SC ST கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ். என்னது, கன்வெர்டட் கிறிஸ்டியன் ஒரு கேட்டகரி இருக்கு. அவங்க எல்லாருமே கண்டிப்பா இன்கம் சர்டிபிகேட் அப்லோட் பண்ணணும். யாரு SC ST SCA கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ். இவங்க எல்லாருமே என்ன செய்யணும், இன்கம் சர்டிபிகேட் அப்லோட் பண்ணணும். என்ன எலிஜிபிலிட்டி, அவங்களுடைய பேரண்ட்ஸோட ஆண்டு வருமானம் 2.5 lakhsக்குள்ள இருக்கணும். மறுபடியும் சொல்றேன், பெட்ரோல்களின் ஆண்டு வருமானம் 2.5 lakhsக்குள்ள இருக்கணும். ஏன்னா நீங்க SC ST SCA கன்வெர்டட் கிறிஸ்டியன் சொல்லி கிளிக் பண்ணீங்கன்னா இன்கம் சொல்லி கேட்கும். நீங்க என்ன செய்யணும், கண்டிப்பா இன்கம் சர்டிபிகேட் அப்லோட் பண்ணணும். அப்படி இருந்தாதான் PMS போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் PMS சொல்லுவாங்க. எல்லா இதுலயும் சொல்றாங்களே, SC ST எல்லாத்துக்கும் ஃபீஸ் கிடையாது, உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்றாங்களே, 50,000 ரூபாய் ஃபீஸ் தள்ளுபடின்னு சொல்றாங்களே, அது இந்த கண்டிஷன்ல நீங்க அப்லோட் பண்ணா மட்டும்தான் உண்டு. அதுக்கப்புறம் நீங்க பண்ற தப்பு என்னன்னா, முதல் பட்டாதாரி சர்டிபிகேட்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தப்பா வாங்குறாங்க. தப்பா வாங்குறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, முதல் பட்டாதாரியில மினிமம் 7 பேரோட பேர் இருக்கணும். எவ்வளோ, மினிமம் 7 பேரோட பேர் இருக்கணும். ஏன்னா இப்ப ப்ரௌசிங் சென்டர், இ-சேவை மையத்துல எல்லாம் நீங்க போனீங்கன்னா அவங்க அவசரமா எல்லாருமே முதல் பட்டாதாரி பண்ணி கொடுக்கறதுல என்ன செய்வாங்கன்னா 3 பேர் மட்டும் தான் போடுவாங்க. யாரு, அப்ளிகண்ட் கேண்டிடேட் பேரு, அம்மா அப்பா, இந்த 3 பேர் மட்டும் நீங்க இது பண்ணீங்கன்னா கவுன்சிலிங் முடிச்சிட்டு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லி போகும். அப்போ உங்களுடைய முதல் பட்டாதாரி கேன்சல் ஆயிரும். அந்த 25,000 ரூபாய் 27,500 ரூபாய் சொல்றோம்ல, அந்த அமௌண்ட் கேன்சல் ஆயிரும். என்னப்பா இப்படி சொல்றீங்க? ஆமா தம்பிகளா, ஆமா தங்கச்சிகளா, கண்டிப்பா என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அதனால நீங்க முதல் பட்டாதாரி அப்ளை பண்ணும்போது கேண்டிடேட் பேரு, அப்பா அம்மா, அப்பாவோட அப்பா அம்மா, அம்மாவோட அப்பா அம்மா. சிம்பிளா என்னது, கேண்டிடேட் பேரு, அம்மா அப்பா, 3 ஆச்சா, 2 தாத்தா, 2 பாட்டி, அவங்க 4 பேர் ஆயிட்டாங்களா. இந்த 7 பேர் இருந்தாதான் உங்களுக்கு என்னது, முதல் பட்டதாரி எலிஜிபிலிட்டி. சார் வேற யார் சார், நீங்க உங்களுக்கு அண்ணே ஆர் அக்கா யாராவது இருந்தாங்கன்னா, அவங்க டிகிரி படிச்சிட்டு இருந்தாங்கன்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவங்க டிகிரி முடிச்சிருக்க கூடாது. அவங்க டிகிரி படிச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களும் முதல் பட்டாதாரிக்கு எலிஜிபிள். அப்போ என்னன்னா, நீங்க பதியும் போது பெர்சூயிங் அண்ணே இப்ப செகண்ட் இயர் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்கிறாங்க, தேர்ட் இயர் முடிச்சிருவாங்க. தேர்ட் இயர் இப்ப படிச்சுட்டு இருந்தா கிடையாது, அடுத்த வருஷம் நீங்க இருக்கும்போது, இப்ப நீங்க நீங்க அடுத்த வருஷம் தானே ஜாயின் பண்றீங்க அகாடமிக் இயர். அப்போ உங்க அண்ணே அக்கா தேர்ட் இயர் அப்போ படிக்கணும். சார் இப்பனா அவங்க இப்ப எக்ஸாம் முடிஞ்சு ஜூன் மாசத்துல முடிச்சிருவாங்க. இப்போ தேர்ட் இயர் இருக்கவங்க கிடையாது, இப்போ செகண்ட் இயர் படிக்கிறவங்க. உங்க சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ செகண்ட் இயர் படிக்கிறவங்க, ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறவங்க அண்ணே அக்காவா இருந்தா நீங்களும் முதல் பட்டாதாரிக்கு எலிஜிபிள். அப்போ அண்ணே அக்காவோட போனஃபைடு, உங்க அண்ணே அக்காவோட போனஃபைடு அந்த காலேஜில் போய் வாங்கணும். போனஃபைடு என்னது, திஸ் இஸ் டு சர்டிஃபை தட்
இந்த காலேஜ்ல வந்து இந்த பையனோ பொண்ணோ படிக்கிறாங்க, அந்த ஸ்கூல்ல வந்து காலேஜ்ல வந்து கொடுப்பாங்க. அதுல ஒரு லைன் சேர்க்கணும், he or she did not avail the first year scholarship. ஏன்னா அந்த ஒரு பாயிண்ட் வந்து இருக்கணும். உங்க அண்ணனுக்கு சர்டிபிகேட் வாங்கும்போது he did not avail the first grade scholarship சொல்லி உங்க அண்ணன் படிக்கிற காலேஜ்ல வந்து ஒரு போனஃபைட் வாங்கி தான் அப்லோட் பண்ணணும். இதுவும் வந்து நீங்க காலேஜ்ல வந்து கொடுக்கணும். அது போக நிறைய பேத்துக்கு டவுட், சார் எனக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க, அக்கா இருக்காங்க, டிகிரி முடிச்சிட்டாங்க, ஆனா அவங்க முதல் பட்டாதாரி வாங்கல சார், அப்படின்னா நாங்களும் முதல் பட்டாதாரி அலோடா? கிடையாது. உங்க அண்ணனோ அக்காவோ டிகிரி முடிச்சிட்டாங்கன்னா நீங்க முதல் பட்டாதாரிக்கு எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. ஆனா அண்ணனே அக்காவோ படிச்சுட்டு இருந்தாங்கன்னா முதல் பட்டாதாரிக்கு நீங்க எலிஜிபிள். அதுலயும் ஒரு கண்டிஷன் என்னன்னா, உங்க அண்ணனே அக்காவோ இப்ப இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்காங்க, அப்போ எங்களுக்கு முதல் பட்டாதாரி வருமா? அப்போ வராது. உங்க அண்ணே அக்கா இன்ஜினியரிங்ல முதல் பட்டாதாரி சலுகை வாங்கிட்டாங்கன்னா உங்களுக்கு கிடையாது. சார் எங்க அண்ணே அக்கா வந்து மேனேஜ்மெண்ட்ல சேர்ந்தாங்க சார், அப்போ வந்து நாங்க எலிஜிபிளா? உங்க அண்ணனே அக்காவோ டிகிரி முடிக்காம இப்போ தேர்ட் இயர், அடுத்த வருஷம் ஃபைனல் இயர் போறாங்க, ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்கன்னா அப்பவும் உங்களுக்கு முதல் பட்டாதாரி எலிஜிபிள். உங்க அண்ணனே அக்காவோ என்ன செஞ்சிருக்க கூடாது? முதல் பட்டாதாரி வாங்கியிருக்க கூடாது. கிளியர்? ரைட். அது போக ரிஜிஸ்ட்ரேஷன்ல நீங்க என்ன தப்பு பண்றீங்க? ஸ்கூல்ஸ் வந்து கரெக்டா போடணும். அது ஸ்கூல் கன்ஃபர்மேஷன் பிளாக் சொல்லி நெட்லயே இருக்கும். அதை கரெக்டா வந்து நீங்க எந்த ஸ்கூலு எந்த ரீஜன் அதை கரெக்டா போடணும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஒரே ரீஜன்ல வந்து இப்ப நான் மதுரைன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஏரியாஸ் இருக்கு. பலாங்கணத்தம், திருப்பரங்குன்றம், மதுரை தெற்கு, மதுரை வடக்கு. ஸ்கூல்ஸ் வந்து ஒவ்வொரு ரீஜன்ல இருக்கும். நான் ஒரு ஸ்கூல் வந்து சிட்டிக்குள்ள இருப்பேன்னு நினைப்பேன், அது வேற பிளாக்ல இருக்கும். அது நீங்க கரெக்டா வந்து அந்தந்த பிளாக் சூஸ் பண்ணி ஸ்கூலை சூஸ் பண்ணிக்கலாம். ரைட். அது போக வந்து இன்னொரு மெயின் தவறு நீங்க என்ன பண்றீங்கன்னா, எல்லாம் வந்து முடிச்சு சர்டிபிகேட்லாம் அப்லோட் பண்ணிட்டு ஃப்ரீஸ் பண்ணிடுறீங்க. ஃப்ரீஸ் பண்ணணும் கட்டாயமே கிடையாது. எக்காரணத்து கொண்டும் நீங்க என்ன செய்யக்கூடாது? ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது. சார் என்ன சார், அப்புறம் எதுக்கு சார் அந்த ஃப்ரீஸ் கொடுத்திருக்காங்கன்னா, கடைசி நாள் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆயிரும்? ஃப்ரீஸ் ஆயிரும். நீங்க வந்து ஃப்ரீஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீஸ் ஆயிரும். அதுதான் புத்திசாலித்தனம். ஏன்னா சப்போஸ் வந்து நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா, ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா, மறுபடியும் வந்து என்ன சர்டிபிகேட்ல அப்லோட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எதுவுமே சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ வந்து இன்கம் சர்டிபிகேட் வந்து வர லேட் ஆயிருச்சு எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதே மாதிரி முதல் பட்டாதாரி வந்து நான் ஒப்புகை சீட்டு ஏத்திருக்கேன் சார், ஒப்புகை சீட்டு ஏத்தி வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன் சார், அப்ப நீங்க மாத்த முடியாது. ஏன்னா இப்ப நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா மினிமம் 1 வீக் அப்புறம் தானே வந்து சர்டிபிகேட்ஸ் வரும். நீங்க ஃப்ரீஸ் பண்ணலன்னா நீங்க டெலீட் பண்ணிட்டு கரெக்டான சர்டிபிகேட் இது பண்ணிக்கலாம். சோ அதனால எப்பவுமே என்ன செய்யக்கூடாது? ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது. மறுபடியும் சொல்றேன், ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது. சார் பண்ணிட்டேன் சார் ஃப்ரீஸ், ஆனா நான் சர்டிபிகேட் எடுத்ததுல இல்ல அப்ளிகேஷன் நான் டைப் பண்ணது நிறைய தப்பு பண்ணிட்டேன் சார், இப்போ நான் என்ன சார் பண்ணணும்? நான் மறுபடியும் வந்து நான் அப்ளிகேஷன் புதுசா போடணுமா? இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா மறுபடியும் வந்து நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் டூப்ளிகேட் ஆயிரும். நெட்ல வந்து டிஎன்இஏ ஆபீஷியல் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் வந்து டூப்ளிகேட்னு. அதனால அந்த 2 அப்ளிகேஷன்ல ஏதாவது அப்ளிகேஷன் கேன்சல் ஆயிரும். அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது? மறுபடியும் பண்ணக்கூடாது. சார் அப்புறம் என்னதான் சார் வந்து நான் தப்பா பண்ணிட்டேன், தப்பா சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிட்டேன், நான் அது சரி பண்ணணும். கடைசியில வந்து சரி பண்றதுக்கு டைம் கொடுப்பாங்க. சார் அதுக்கு முன்னாடி நான் எனக்கு இப்ப நான் அப்ளிகேஷன் அடிச்சதுலே தப்பு பண்ணிட்டேன் சார், இப்ப நான் எப்படி சரி பண்ணணும்? அதுக்குதான் டிஎஃப்சி சென்டர்ஸ். எல்லா ஊர்லயும் டிஎஃப்சி சென்டர், டிஎன்இஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டர் சொல்லி, உங்க சிம்பிளா சொல்லணும்னா டிஎன்இஏ உதவி மையம். அது எல்லா ஊர்லயும் மேக்சிமம் வந்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கா இருக்கும், இல்லைன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல எங்கேயாவது வந்து வச்சிருப்பாங்க. அங்க போய் ஒரு லெட்டர் எழுதணும்.
இந்த மாதிரி ஃப்ரம் டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் டு டிஎன்ஏ அந்த இன்சார்ஜ் போட்டுட்டு சார் இந்த மாதிரி வந்து நான் வந்து அப்ளிகேஷன் எழுதும் பொழுது தவறுதலாக இந்த மாதிரி செய்து விட்டேன், தயவு செய்து என்னுடைய அப்ளிகேஷனை அன்லாக் செய்து தரவும். என்னது? என்னுடைய சர்டிபிகேட்டை அன்லாக் செய்து தரவும் நீங்க ஒரு லெட்டர் எழுதி கூட நீங்க தான் அந்த கேண்டிடேட்னா உங்களுடைய ஆதார் ஒரிஜினல் கொண்டு போகணும், ஒரு ஜெராக்ஸ் அங்க கொடுக்கணும். ஒரு அப்ளிகேஷன் நீங்க கைப்பட எழுதி இந்த மாதிரி வந்து நான் தப்பா பண்ணிட்டேன், நான் லாக் பண்ணிட்டேன், தயவு செய்து என்னுடைய லாக்க அன்லாக் பண்ணும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க. மறுபடியும் வந்து அவங்க அப்ளிகேஷன் என்னவா இருக்கும், ஓபன்ல இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும், தேவையான சர்டிபிகேட்டை வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா? வேற வந்து நிறைய தப்புகள் வரதான் செய்யும். ஒன்ஸ் வந்து யூடியூப்ஸ்ல வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. ரொம்ப நல்ல விஷயம் வந்து நீங்க அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி TNEA-online.org குள்ள போனீங்கன்னா லெஃப்ட் சைட்ல வந்து என்ன இருக்கும்னா 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட் போய் கிளிக் பண்ணீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டெமோ வீடியோன்னு அவ்வளவு அற்புதமா போட்டிருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் குழந்தைக்கு புரியுற மாதிரி அவங்க வந்து தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் நல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. அதை ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்க. பார்த்த பிறகு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. இதுல வந்து நீங்க காமனா பண்ற மிஸ்டேக்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னா, மறுபடியும் சொல்றேன், உங்க நேம் 10th இருக்கிற மாதிரி போடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். உங்க 10th சர்டிபிகேட்ல உங்களுடைய நேம் எப்படி இருந்ததோ அது பிரகாரம் போடுங்க. இது ஒண்ணு ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது, உங்க கம்யூனிட்டியை கரெக்டா போடுங்க. அதே மாதிரி நீங்க SC/SC ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா PMS போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை வந்து டிக் பண்ணணும், அது மறந்துடாதீங்க. அது போக வந்து முதல் பட்டாதாரியா இருந்தீங்கன்னா முதல் பட்டாதாரி சர்டிபிகேட் வாங்கும் போதே வந்து 7 பேர் மினிமம் இருக்கணும். சப்போஸ் அண்ணே அக்கா யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வந்து காலேஜ் வந்து டிகிரின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு வராது, பெர்சூவிங் டிகிரின்னு போடணும். என்னது படிச்சிட்டு இருக்காங்கன்னு எழுதணும். இதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க. அது போக அப்லோட் பண்ணும்போது எல்லா நெசசிட்டி டாக்குமெண்ட்ஸ் பண்ணுங்க. அப்படியே விட்டுருங்க, வெளியில வந்துருங்க. ஃப்ரீஸ் பண்ண தேவையில்லை. அப்லோட் பண்ணிட்டு வெளியில லாக் அவுட் பண்ணிட்டு வந்துருங்க. நீங்க ஃப்ரீஸ் பண்ணீங்கன்னா மறுபடியும் வந்து நீங்க என்ன செய்யணும், சேஞ்ச் பண்ண முடியாது. மறுபடியும் TFC சென்டர்ல லெட்டர் எழுதி கொடுத்து தான் பண்ணுவானோ. அதனால டோன்ட் ஃப்ரீஸ். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்கும். கண்டிப்பா வந்து தப்பு இல்லாம இன்ஜினியரிங் படிச்சு வாழ்க்கையில நல்ல இடத்துல வர்றதுக்கு வாழ்த்துக்கள்.